ഈ ബോണ്ടാന്ന് പറഞ്ഞ് ബോണ്ടാന്ന് പറയുമ്പോൾ ചെന്നൈയിലെ ബോണ്ടൊക്കെ ഇങ്ങനെ റൗണ്ടാ ക്രിക്കറ്റ് ബോൾ പോലെ ഇരിക്കും. എന്നത് ஓகேலா ஆமாம்மா. ஈவினிங் மழை அப்படியே அப்படியே சாரல் அடிக்குது. ஆமா, சாரல் அடிக்குது. அதனால சுட சுட என்ன ஸ்பெஷல்? என்ன சுட சுட ஒரு போண்டா பண்ணலாம். போண்டா 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 சென்னையில் ഏത് സ്ട്രീറ്റുക്ക് പോയാലും ഒരു ബോണ്ട കട ഉണ്ടാവും. ഏത് സ്ട്രീറ്റ് എവിടെ പോയാലും ഒരു ബോണ്ട കട. ബോണ്ട വട എല്ലാവർക്കും. ഈ ബോണ്ട എന്ന് പറയുന്നത് പാവങ്ങൾക്ക് മാത്രമല്ല, ഇത് അവിടെ വന്ന് നോക്കിയാൽ അറിയാൻ പറ്റും. ബെൻസ് കാർ BMW കാറിൽ വന്ന് ഇറങ്ങി അവിടെ തട്ടുകടയിൽ പോയി ബോണ്ട വാങ്ങി കഴിച്ചിട്ട് പോകുന്ന ഒരുപാട് പേര് ഇപ്പോഴും ഉണ്ട്. ഞാൻ കഴിച്ച് കുറച്ച് ദിവസമായി. ഇന്ന് മഴ, ഭയങ്കര തണുപ്പ്, சுட சுட போண்டா. சுட போண்டா. ஓகே ஓகே. மழை இருக்கு, போண்டா இருக்கு. போண்டாக்கு சட்னி இருக்கா? சட்னி பண்ணலாம். பண்றியா? ஏதாவது ஒரு டச்சிங்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஈவினிங் வித் ஹீட், ஹாட், ஸ்பைசி. ஸ்பைசியா இல்லையா? ஸ்பைசி தான். ஓகே, போண்டா. போண்டா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா போண்டா பண்ண போறோம். போண்டா வந்து என்ன போண்டான்னு சொல்லலன்னு நினைக்கிறேன். கோதுமை போண்டா, வீட்டு போண்டா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது என்னென்ன தேவையானது பார்த்துக்கலாம். கோதுமை ஒரு கப் எடுத்துருக்கேன். அப்புறம் கடலை மாவு, இல்லை கடலை மாவு ஒரு கப்பு. அப்புறம் வந்து ஜீரகம், பச்சை மிளகு, கருவேப்பிலை, ஜிஞ்சர், மல்லி இலை, வெங்காயம், இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இது வந்து பச்சை மிளகு 2 பச்சை மிளகு எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சமாக, அது ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், மல்லியில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். செவ்வாழை இது போல் இந்த சைஸில் எடுத்தால் போதும். ரொம்ப சிறுதாயிட்டு கட் செய்ய வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் இது போல் கட் செய்யணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்தோம் இல்லையா, அது போட்டுட்டு என்ன கடலை மாவு 2 போட்டுட்டு, வெல்லம் ஒரு கப் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். வெள்ளம் நன்னாയിട്ട് ഒഴിക്കണം. നല്ല എല്ലാം നല്ല ഇതാകണം. இப்போ நம்ம மாவில் எல்லாம் போடணும். பச்சை மிளகு, கருவேப்பிலை, ஜிஞ்சர், மல்லி இலை, செவ்வாழை, ஜீரகம், எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. மிக்ஸ் பண்ண அப்புறம் உப்பு மட்டும் லாஸ்ட்டில் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் நமக்கு தேவையான அளவு ஆயில் ஒழிக்கணும். அதாவது போண்டா போடுற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி போட்டுக்கலாம். ஆயில் சின்னதாக வச்சுக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட்டு பண்ணக்கூடாது, கொஞ்சம் இது. ஃபஸ்ட்டு இதான போட்டோம். இப்போது இது வந்து எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா போண்டா வந்து இதுவாக இல்லையே, குண்டா இல்லையே அப்படின்னு. ஏன்னா இது சோடா மாவு மிக்ஸ் பண்ணிடலன்னா, சோடா மாவு மாமாவுக்கு ஹெல்தி இல்லைல்ல, ஸோ அதனால் சோடா மாவு சேர்த்து இல்லை.
அதனால் இப்படி வரல. உங்களுக்கு சோடா மாவு வேணும்னா நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா வந்து போண்டா நல்லா பெருசாக வரும். இப்போ இது தட்டையாக இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ഈ ബോണ്ടാന്ന് പറഞ്ഞ് ബോണ്ടാന്ന് പറയുമ്പോൾ ചെന്നൈയിലെ ബോണ്ടൊക്കെ ഇങ്ങനെ റൗണ്ടാ ക്രിക്കറ്റ് ബാൾ പോലെ ഇരിക്കും. என்னது இது வந்து போண்டா போண்டா பண்ண போனோம்மா. ஆனால் அதில் ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு, சோடா மாவு போடணும். ஓ, எனக்கு ஒத்துக்காது. சோடா மாவு போடக்கூடாதுல்ல மாமாக்கு, அதனால ஆமாம், சோடா மாவு போட்டால் நல்ல உப்பி வரும், ரவுண்டாக வரும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் கரெக்டாக பண்ணியிருக்கு. நான் அது சொல்லிட்டேன். இல்லை, எல்லாருக்கும் அறியான் வேண்டியான்னு പറഞ്ഞത് எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியலையா, ரொம்ப நல்லா இருக்கு. இது ബോണ്ടയുടെ ഷേപ്പ് ഇല്ല, ഞാൻ സമ്മതിച്ചു. പക്ഷേ അവിടെ കഴിക്കുന്ന ബോണ്ടക്കാളും എക്സ്ട്രാഡിനറി ടേസ്റ്റ്. தேங்க்யூ. இது ஒரு புது பேர் வச்சிடலாமா? ஃப்ளாட் போண்டா. ஃப்ளாட் போண்டா, குண்டு போண்டா, இது ஃப்ளாட் போண்டா. ஆமாம். ഹാപ്പി 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 ഹാപ്പി. നീ ഭയങ്കര ക്ലൈമറ്റ് ആയിരുന്നു. വൈകുന്നേരമായപ്പോൾ ഭയങ്കര ഡ്രിസ്ലിംഗ് ഉണ്ടായിരുന്നു, നല്ല തണുപ്പായിരുന്നു. ഇപ്പോഴും ഭയങ്കര തണുപ്പാണ്. ചൂട് ബോണ്ട അവിടെ, നല്ല ചട്നി, കാര ചട്നി. ഈ ബോണ്ടതിനകത്ത് കുറേ ഓണിയൻസ് ഉണ്ട്. അതൊക്കെ വെച്ച് എനിക്ക് ക്രിസ്പി ആയിട്ട് കഴിക്കുമ്പോൾ ഉള്ള ഒരു സന്തോഷമുണ്ടല്ലോ, അടിപൊളി. അപ്പോൾ ഇതേപോലെ നിങ്ങളും ട്രൈ ചെയ്യുക, கண்டிப்பா ഫാമിലിയോട് என்ஜாய் பண்ணுங்க. അപ്പോൾ ബാല கோகிலா ബോണ്ട, ഫ്ലാറ്റ് ബോണ്ട.